அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குஜராத்தி ஸ்பெஷல். இது எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னா, செம்ம கிறிஸ்பியாக இருக்கிற மேத்தி ஜீரா காக்ரா எப்படி செய்யலான்னு இந்த ஷோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்க்ரீடியன்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி டு மேக் ஸ்நாக்கை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் முழு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப் அப்படின்னா இங்கே 200 மில்லி லிட்டர். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பொடிச்ச ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க. நீங்கள் அளவை அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை எடுத்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கலந்த தூள் மிளகாய்த்தூள் ப்ளஸ் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரன்னு கலந்துக்கிட்டுக்கோங்க. நான் 1/2 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் விட்டு பிசையுங்க. நல்லா கெட்டியான ஒரு டைட்டான மாவாக நீங்கள் பிசைஞ்சு எடுக்கணும். பூரி மாவுக்கு பிசைகிற பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா ஈரப்பதம் அதிகமாகிடும். அதுக்கப்புறம் நம்ம காக்ராவை சுட்டு எடுக்கும்போது காக்ரா முறுமுறுன்னு இருக்கும், ஆனால் ஹார்டாக மாறிடும். இந்த மாவு பிசைகிறதுக்கு எனக்கு 1/4 கப்புக்கு அதிகமாகவும் 1/2 கப்புக்கு கம்மியாகவும் தண்ணி தேவைப்பட்டுச்சு. கடைசியாக 5லேருந்து 6 சுட்டு எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவை ஈரம் இல்லாத ஒரு துணியோ இல்லை ஒரு தட்டோ வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. ஈரப்பதம் நம்மளுக்கு ரீட்டைன் ஆனால் போதும். 10 நிமிஷம் கழித்து நம்ம மாவை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். 1 கப் மாவில் எனக்கு 8லேருந்து 9 காக்ரா வந்துச்சு. உருட்டின உருண்டைகளை மாவில் பிரட்டி எடுத்துக்கோங்க. இதை நம்ம உடனே திரட்ட ஆரம்பிக்கலாம். இந்த மாவு பிசையும் போது நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்காததுனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக திரட்டுறதுக்கு வரும். இதை நம்ம நல்லா மெல்லிசாக திரட்டணும். அப்படி உங்களுக்கு மெல்லிசாக திரட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நடுவில் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்துட்டு திரட்டினீங்கன்னா இன்னும் ஈஸியாக திரட்டுறதுக்கு வரும். இதை நீங்கள் மெல்லிசாவும் திரட்டணும். அதே சமயம் அந்த ஷீட்ஸ் கிழியாமலும் நீங்கள் பார்த்துக்கணும். எல்லா சைடும் ஈவனாக திரட்டிக்கோங்க. திக்னஸ் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் திரட்டி முடித்த உடனே இந்த மாதிரி ஒரு மூடியை எடுத்து சுற்றி இருக்கிற மீதி மாவை எடுத்து ஒரு அழகான வட்ட வடிவில் செஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் திரட்டுற காக்ரா அப்பளத்தோட திக்னஸ் அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா காக்ராவையும் திரட்டி எடுத்துக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா மெல்லிசாக இருக்கணும். காக்ரா செய்கிறதுக்கு நான் ஒரு இரும்பு தவா எடுத்துக்கிறேன். ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் காக்ராவை போடுங்க. ஒரு சைடு 20 செகண்ட் வேகட்டும். அப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு சைடை 20 செகண்ட் வேக விடுங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதில் குட்டி குட்டி ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இனிமே நம்ம ஒரு திக்கான காட்டன் கிளாத் எடுத்துக்கிட்டு அந்த ஏர் பபிள்ஸ் மேலே ஜென்டிலாக ப்ரெஷர் கொடுத்து அமுக்கி விடணும். ஏர் பபிள்ஸ் கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும், ஆனால் நம்ம அதை அழுத்தி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் காக்ராவோட கிறிஸ்பினஸ்க்கான காரணம். காக்ரா வேகிறதுக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷங்கள் ஆகும். இந்த கம்ப்ளீட் ப்ராசஸை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இது நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னா இது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். சப்பாத்தி மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, அப்பளம் மாதிரி நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் அடுப்பை ஹையில் வச்சு நீங்கள் காக்ராவை சுட்டிங்கன்னா காக்ரா தீஞ்சி கசக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம காக்ரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக கிறிஸ்பியாக இருக்குன்னு. காக்ரா நல்லா ஆறின உடனே
இன்னும் முறுமுறுப்பு அதிகமாகும். உடனே நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்காக மாறும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கிடைக்கிற காம்ப்ளிமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி.